பாதி நாள் என்னை உங்க பசங்க கூட கோயில்ல தான் வச்சுக்கிறாங்க, வெளியூருக்கு எங்கேயும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கூட கோயில் மக்களுக்கும் எனக்குமான ஒரு பிணைப்பு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு. தென்னந்தோப்பு சின்னத்துல மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் வேட்பாளராக நான் திருமங்கல சட்டமன்ற தொகுதியில திருமங்கல மக்களை நம்பி நிக்கிறேன். உங்க முன்னாடி ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமங்கல சட்டமன்ற தொகுதியில 10 வருஷமா ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அவர் இது வரைக்கும் ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா கூட கோயிலுக்கு? எதுவுமே செய்யல. அப்புறம் எதுக்குங்க வெளியூர் ஆளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு சொல்லுங்க? ஆளுங்கட்சி இருந்தும், ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளராக இருந்தும் அவங்க எதுவுமே திருமங்கல சட்டமன்ற தொகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை. 2 தடவை எம்எல்ஏவாக இருந்து, ஒரு தடவை அமைச்சராக இருந்த எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவரும் எதுவும் செய்யவில்லை. ஆனா இந்த தடவை அது நடக்காது. நிச்சயமா திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில உங்க வீட்டு பெண்ணாக நீங்கள் வாக்களிக்க போகும் ஜீவிதா நாச்சியார் தென்னந்தோப்பு சின்னம், நான் கண்டிப்பா உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். அனைத்து வசதிகளையும் கூட கோயில செஞ்சு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் முதல்ல அரசியலுக்குன்னு மதுரை பக்கம் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு அடித்தளம் போட்டது இந்த கூட கோயில் மண்ணு தான். அப்படி என்ன அடையாளப்படுத்தின, என்ன மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த கூட கோயில் மக்களே நான் ஒருபோதும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். அமைச்சரா இருக்கும் போது அவர் ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருந்தா வைகை பாசனம் திட்டத்தை வந்திருக்கும். இந்நேரம் நமக்கு திருமங்கல சட்டமன்ற தொகுதியில் இருக்க குடிநீர் பிரச்சனைகள் அனைத்தும் சரியா இருக்கும். அன்னைக்கு அவர் ஒரு கையெழுத்து போடாதனால இன்னைக்கு நம்ம தொகுதி மக்கள் முழுக்க குடிநீர் தட்டுப்பாட்டுல இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். என்ன நீங்க வெற்றி பெற செய்தீர்கள்னா நான் கண்டிப்பா குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். என்னை நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கு நான் கண்டிப்பா நல்லது செய்வேன். என்னை நம்பி குடக்கோயில் மக்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு உங்களை நம்பி வந்த பெண்ணை, உங்க வீட்டு பெண்ணை, தூம்பகுளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, வக்கீல் படித்த ஒரு பெண்ணை நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க அக்காவா, உங்க மகளா, உங்க பேத்தியா எல்லாரும் என்ன தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அதிக ஓட்டு கூட கோயில்ல தான் விழுந்துச்சு. அந்த பிள்ளைய விட்டு கொடுக்காம எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி நல்லது கெட்டதுக்கும் முதலா எனக்கு தெரியப்படுத்துவீங்களோ அதே போல கூட கோயில்ல அதிக வாக்கு இங்கதான் விழுந்துச்சு அப்படின்ற ஒரு பெருமையை நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும். தென்னந்தோப்பு சின்னத்தை வாக்களிச்சு என்னை வெற்றி பெற்று என்ன உங்க முன்னாடி வெற்றி வேட்பாளராக மாற்றி உங்களுக்கு முன்னாடி என்னை விரைவில் நீங்க நிறுத்துவீங்கன்னு நம்பி இந்த மண்ணை விட்டு நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம்.